திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1043, அதிகாரம் நல்குரவு. 15ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியை மன்னர் ராமலிங்க சேதுபதி ஆண்டு வந்தார். இவருக்கு நல்லதம்பி, நல்லதங்காள் என 2 குழந்தைகள் பிறந்தனர். தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்த போதிலும் நல்லதம்பி தன் தங்கை நல்லதங்காலை சீராட்டி வளர்த்து மானாமதுரை பகுதியை ஆண்டு வந்த மன்னர் காசிராஜனுக்கு மிகுந்த சீர்வரிசையுடன் திருமணம் செய்து கொடுத்தார். நல்லதங்காள் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் என 7 குழந்தைகளுக்கு தாயானால். இந்நிலையில் மானாமதுரையில் 12 ஆண்டுகள் மழை பொய்த்ததால் பஞ்சம் ஏற்பட்டு உண்ண உணவின்றி மக்கள் பலரும் மாண்டனர். நல்லதங்காள் குடும்பமும் வறுமை நிலைக்கு வந்தது. குழந்தைகள் உணவின்றி பசியால் தவித்தனர். இதனால் மனமுடைந்த நல்லதங்காள் தன் 7 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தனது அண்ணனின் அரண்மனைக்கு வந்தாள். அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தார். ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலியல் அலங்காரியோ பல நாட்கள் பட்டினியோடு வந்த நல்லதங்காலையும் அவளது பிள்ளைகளையும் வசைமொழி பேசி உண்ண உணவு கூட தராமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். அன்னியின் கடுஞ்சொற்களால் மனமுடைந்த நல்லதங்காள் பசியால் துடிக்கும் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள். அண்ணன் தன் நிலையை பார்த்தால் துடிப்பான். அன்னியின் இரக்கமற்ற செயலை அறிந்தால் கொதிப்பான். எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று முடிவெடுத்தாள். குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்தவளுக்கு வழியில் ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது. பசியால் துடித்து அழுத 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்லதம்பி தங்கையின் வறுமையை போக்க இயலாதவன் என்ற பழிச்சொல்லுடன் வாழ்வதை விட உயிரை துறப்பதே மேல் என்று தீர்மானித்து இதற்கு காரணமான தன் மனைவியும் கொன்றுவிட்டு தானும் அதே கிணற்றில் வீழ்ந்து உயிரை மாய்த்து கொண்டார். வறுமை என்று சொல்லப்படும் நசை ஒருவரை பற்றினால் அது அவருடைய குடும்ப பெருமையையும் புகழையும் ஒரு சேர கெடுத்துவிடும் என்பதை தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமை குடிப்பெருமையை அழிக்கும், செழுமையே குடும்பத்தினை உயர்த்தும்